75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 திங்கட்கிழமை ஆடி மாதம் 13ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் என்ன, ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல பிற்பகல் 2:40 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். நவமி திதி இரவு 9:11 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் தசமி திதி, தேய்பிரையில வரக்கூடிய நவமி திதி. அப்போ சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் 2:40 வரைக்கும். அதற்கப்புறமேல் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் 2:40 வரைக்கும். அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக கிழக்கு, பரிகார பொருளாக தயிர், வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான். இன்று கார்த்திகை விரதம். முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும், கந்த சஷ்டி கவசம், ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கம், இந்த மந்திரங்களை காதுகளால் கேட்கிறது உத்தமமான பலன்களை தரும். மேலும் வாய்ப்பு கிடைப்பவர்கள் முருகப்பெருமானோட சன்னதியில முருகப்பெருமானையும் அந்த சன்னதியில இருக்க மயிலையும் இணைத்து மூன்று முறை வேகமாக வலம் வருவது உத்தமமான பலன்களை அவர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற நட்சத்திரத்துல 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மேக்ஸ் இல்லை மேக்ஸ், இந்த கணக்கு இல்லை கணக்கு, அது ரொம்ப பிரமாதமா துல்லியமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத கணக்கெல்லாம் இன்னைக்கு வெளியில வரும்னா பாத்துக்கங்களேன். ஆமா சார் ஆமா சார், ரொம்ப நாளா இந்த கணக்கு என்னன்னே தெரியாம ஓடிட்டு இருந்தது, இன்னைக்கு பிடிச்சி விட்டோம்ல அப்படின்னு. இந்த யானை போறதையும் இந்த பூனை போறதையும் கபார் கபார்னு பிடிச்சி டக்குன்னு கணக்கை சீர் செய்ய வேண்டிய ஒரு தருணம், கணக்கை சரிபார்க்க வேண்டிய ஒரு தருணம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கு. இதையும் தாண்டி உணவு எப்பவும் சூடாதான் வேணும்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு பிடித்தமான உணவு, பிரியமான உணவுங்கிறது கரெக்டா டயத்துக்கு டான்னு வந்துரும்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அடுத்தவர்களை பாராட்ட வேண்டிய தருணம் மாலை நேரத்துல நிச்சயம் உண்டு. அப்போ உங்க மனதிற்கு பிடித்தமான ஒருவரை சந்திக்கிறதும், உங்களுக்கு உங்களுக்கு யாரை நீங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனா நினைக்கிறீங்களோ அவங்கள சந்திக்கிறதும், அவங்க கூட நீண்ட வார்த்தைகள் பேசுறதும், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள். நீங்க தாங்க எனக்கு காட் ஃபாதரு, நீங்க தாங்க எனக்கு காடு மதரு, நீங்க தாங்க எனக்கு காடு சிஸ்டரு, நீங்க தாங்க எனக்கு காடு பிரதர். ஏன் காட் ஃபாதர் இருக்கிறப்ப காடு பிரதர், காடு மதர், காடு சிஸ்டர்லாம் இருக்கக்கூடாதா? இருக்கலாம் அப்படின்னு. இந்த காட் ஃபாதர் நீங்க தான் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு, நீங்க தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது மாலை நேரத்துல தெளிவா இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மூடு ஸ்விங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆமா சார் ஆமா சார், காலைல இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்தது, மத்தியானம் பாருங்க ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டாங்க, என்னையே வாருன்னு வாடுறாங்க, என்னையே கிண்டல் பண்றாங்க, என்னையே ஓரங்கட்டணும்னு ஓரங்கட்டுறாங்க, ஓரம் போ அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க சார், இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அட சந்திரனையே இன்சல்ட் பண்றாங்க, உங்களை இன்சல்ட் பண்ணாம இருந்தா தப்பு கிடையாது. இருந்தாலும் அத்தனை எதிர்ப்புக்கும் நடுவுல வந்தாதான் உங்களுடைய வெற்றி உறக்க சொல்லக்கூடிய வெற்றியாக இருக்கும். ஸ்மூத் சி நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன். நீங்க உண்மையிலே குட் கேப்டன் மிதுனராசி நேயர்களே. அதனாலதான் உங்க நீங்க போற கப்பல்ல அலை ரொம்ப ஜாஸ்தி மோதுது. அட எத்தனை பேர் வேணா மோதட்டுமே, வந்து பாரு அப்படின்னு ஒரு வேங்கை வெளியே வருது அப்படிங்கிறது மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தலும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன். சரி இல்லை இதையும் முடிச்சிடலாம், கொண்டாங்க அதையும் கொண்டாங்க முடிச்சிடலாம். என்ன பாவ போகுது, வா நாளில் தாண்டேன்,
நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுற அப்படின்னு. நான் இருக்கேன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தைரியம் சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலகீனம் என்ன, ஒரு சார்ட்டே வரைஞ்சிட்டு ஆனா அன்புங்கிற விஷயத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் மனசை பறி கொடுத்துட்றேன் சார். என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மனசை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு. என்ன பண்றது? மறப்போம், மன்னிப்போம், அவங்களுக்கொசரம் சில விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி மலை போல இருக்க பிரச்சனையா இருந்தா, எதிரியா இருந்தா நீங்க சால்வ் பண்ணுவீங்க. உங்க கூட இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டா கூட பொறுத்துக்க முடியல சார். அவங்கள எப்படி விட்டு கொடுக்கிறது? அவங்க எப்படி இல்லாம நம்ம விசேஷம் பண்றது? அவங்களுக்கு சொல்லாம எப்படி கோயிலுக்கு போறது? இப்படி எல்லாத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்கா இருக்கும். அரவணைப்புங்கிற சிந்தனை பெரிய அளவுக்கு இருக்கும். ஆங்ஸைட்டி, இந்த நேரங்கெட்ட நேரத்துல தூங்குறது, நேரங்கெட்ட நேரத்துல வேலை பார்க்கறது. என்ன சார் பண்றது? பொழப்பு அந்த மாரி போச்சு அப்படின்னு. பொழப்ப பார்க்கணுமே. பிழைக்க வந்த இடத்துல வம்பு வழக்கு எதற்கு? வாத விவாதங்கள் எதற்குன்னு ஒதுங்க வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் பூரண கும்பம் முதல் மரியாதை. சார் நீங்க வந்தா ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்தீங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு கால் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், ஃபோனே வெயிட்டிங், ஃபங்ஷன் வெயிட்டிங், கெட் டுகெதர் வெயிட்டிங். உங்களுடைய வருகைக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஆனா நமக்கு தான் இந்த குரூப்ல மிங்கில் ஆகுறதெல்லாம் பிடிக்காது. நம்ம எப்பவும் தனித்தவளாவே இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். தனிமையிலே இனிமை காண முடியுமா? சிம்மராசி நேயர்களே தனிமையில இனிமை காண முடியாது. ஒரு 10 பேரோட பேசி, சிரித்து இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய மனிதரா வலம் வந்து பாருங்க. அதற்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. வரவேற்புங்கிறது உண்டு. எடுத்த காரியம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கைகூடும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், சார் திரும்புற இடத்துலலாம் முட்டிக்கிறேன், மோதிக்கிறேன், இடிச்சுக்கிறேன், பெரண்டுக்கிறேன், என்ன நசுக்குறாங்க, கசக்குறாங்க, என்னையே கேள்வி கேட்குறாங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? என்னையே கங்கணம் வச்சு கார்னர் பண்றாங்க சார். கோதால இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இது பதவின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இது முள்கிரீடமா என் தலையில குத்துது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஜோனா தான் சார் இருக்கு. நம்ம தாய்மொழியை தவிர்த்து பாக்கி இருக்க எந்த லாங்குவேஜை பார்த்தாலும் ஜிலேபி, லட்டெல்லாம் உதுத்து விட்ட மாதிரியே இருக்கு. கொஞ்சம் புட்டு புட்டு போட்ட மாதிரி இருக்கு. சரியா புரியல அப்படின்னு. யாருக்காவது ஒருத்தர்ட்டயாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போய் ஒரு அட்ரஸ் சொல்றதோ, ஒரு வழி சொல்றதோ, ஒரு ஒரு வழி கேட்கிறதோ, ஐயோ! இவங்கள்ட்ட போய் கேட்கிறோமே, இவங்களுக்கே தெரியல. இவங்க கிட்டயே இல்லையா? நம்ம போய் இவங்கள்ட்ட கேட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இதுக்கு நம்ம எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு நமக்காவது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. இது சுத்தம் அப்படின்னு அபத்தமா காரியங்களை நடத்த வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரனே இன்னைக்கு அபத்தமா தான் இருக்கிறாரு. அப்ப நீங்களும் அபத்தமா தான் போய் ஆகணும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் உங்க முதுகுக்கு பின்னாடி தான் கேது பகவான் இருக்காரு. அது ரிவர்ஸ்ல தான் சஞ்சாரமாகி போறாரு. சின்ன சின்ன செலவுகள் இருக்கு சார். இந்த சின்ன சின்ன செலவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல. ரூ. 5 ரூ. 10 ரூ. 20ன்னு ஒரு 10 தடவ எடுத்தா அதுவே ரூ. 200 ஆகி போயிடுது அப்படின்னு. எரிபொருள் நிரப்புறதுக்கும், அதே மாரி வாகனம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசினருக்காக தொடர்ந்து காணப்படும். ஆமா சார், ஆமா சார். வண்டிய எங்க நிறுத்துறதுன்னு தெரியல சார். நீங்க பின்னாடின்னு சொன்னாலும் சொன்னீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட வண்டி நிக்குது. ஒரே கூட்ட நெரிசலா இருக்குது. எங்க தான் நிறுத்தட்டும், வைக்கட்டும். வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்ல. இந்த வாசல்ல நிறுத்துனா ஓரமா நிறுத்துங்க. எங்க வீட்டு வாசல்ல நிறுத்தாதீங்க அப்படின்னா. என்ன இரிட்டேஷன் வருது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வெங்காயம் பத்தல, தக்காளி பத்தல, காய்கறி பத்தல, பத்தல. மாச கடைசி சார். பத்தாம தான் இருக்குது. கொஞ்சம் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? என்ன அட்ஜஸ்ட் பண்ண கிளம்பிட்டியா? அப்படின்னு. வரவுக்கேத்த செலவா? செலவுக்கேத்த வரவ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டு தான் இருக்கும். பொருளாதாரம் பத்தாம இருந்தாலும், கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் பெரிய அளவுக்கு கேது குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த சின்ன சின்ன செலவ தான் சார் சமாளிக்க முடியல. நம்மளும் 10, 20, 10, 20ன்னு எடுத்துடுறோம். கடைசியில திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கணிசமான தொகை நமக்கு இன்னைக்கு விரயத்துல வந்து உட்காருது. விரயத்திற்கான ஒரு நாள். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு அடிவயிறு கலங்குது சார். அடிவயிறு குலுங்குது. இந்த ஐடி, ஆடிட்டு, இன்ஸ்பெக்ஷனு, என்கொயரி, ஆமா சார், ஆமா சார். ஏதோ சொல்றாங்க. கொஞ்சம் லேசா கலக்கமா இருக்கு. தாண்டிடுவேனா? என் பேர் வராதுல்ல லிஸ்ட்ல அப்படின்னு. விஜயராஜ் நேயர்களே உங்க பேர் வராது. ஆனா வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. உண்மை, உழைப்பு, உயர்வு, ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ், காசிப்ஸ் கூடாது. எத பத்தி எங்க வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் நாவடக்கம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு தேவை. எதுவுமே ஊர்ஜிதமா தெரியாம அடுத்தவங்க கிட்ட தடால் புடால்னு போய் பேசிடாதீங்க. ரகசியத்த 3வது மனிதர்கிட்ட சொல்லி விடாதே, ஒருவருக்கும் சொல்லி விடாதே அப்படின்னு தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்.
இன்னைக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தருணம் தான் உங்களுக்காக இருக்கு. எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் முட்டிப்பீங்க, மோதிப்பீங்க, கொஞ்சம் லேசா உங்க மனசை கொஞ்சம் கீறிடுவாங்க. நீங்க அதுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதெல்லாம் பேசுனதுக்கு நம்ம பதில் பேசியத்தான் தீருவேன் அப்படின்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் நான் யார் மனசையும் நோவிச்சது கிடையாது சார். ஆனா என்னையே எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, என்னையே எல்லாரும் கேலி கிண்டல் செய்யறாங்க. காய்க்கிற மரத்தை தான் கல்லால் அடிப்பாங்க தனுசு ராசி நேர்களே, காய்க்காத மரத்தை யாரும் கல்லால் அடிக்க மாட்டாங்க. நீங்க உதவி பண்றீங்க, நல்ல காரியங்கள் செய்றீங்க, நல்ல மனதோடு இருக்கீங்க. அதனால உங்களை எல்லாரும் கொஞ்சம் சுரண்டி தான் பார்ப்பாங்க, கொஞ்சம் கேட்டு தான் பார்ப்பாங்க. அட என்னவா இது, என்ன பெரிய காசாம்மா இவங்களுக்கு, இது என்ன பெரிய விஷயமாம்மா இவங்களுக்கு அப்படின்னு. அச்சோ ஆமா சார் ஆமா சார், செலவுதான் நினைச்சாலே பக்குங்குது. அவங்க வேற அங்க ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, இவங்க வேற இங்க சொல்லியிருக்காங்க, கோவில் காரியம் வேற இதுல இருக்கு. இதுல எங்க கொடுக்கறது, எங்க வாங்குறது, எதுக்கு அட்வான்ஸ் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படிங்கிற வருத்தம் தனுசு ராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளோட உடல் நலத்துல அதிக கவனம் அப்படிங்கிறதும், குழந்தைகளோட எதிர்காலம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனா இந்த மருந்து மாத்திரம் இதெல்லாம் நினைச்சாலே சோப்பா, இவ்வளோ செலவா, இவ்வளோ மருந்து மாத்திரையா அப்படிங்கிற ஒரு தவிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் நம்ம ஊர் நல்ல ஊர், ஆனா இப்போ ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு இந்த சமுதாயத்தை பத்தின விமர்சனங்கள், ஃபினான்ஷியல் பாலிசிஸ், இந்த டாக்ஸேஷன், வரி வரி, ஜனவரி பிப்ரவரி இல்லைங்க, வருமானத்துக்கான வரி, அதே மாதிரி இந்த ரெவென்யூக்கான வரி, என்ன இதெல்லாம் பண்ணணும்னா இவ்வளோ காசு கட்டணுமா, இந்த ஜிஎஸ்டி இந்த பாடுபடுத்துமா அப்படின்னு, இதெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் டீலிங்ஸை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். உங்க உங்க உங்களுடைய வாக்கு பொய்யாக கூடாதுன்னு நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நானும் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீங்க மகர ராசின்னு அடுத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் ஜோதிடமும் நம்பகத்தன்மையுடன் தெரியும். ஜோசியத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பேசியும் புரிய வைக்க முடியாது. நடப்பது நாராயணன் செயல் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் புள்ளி புள்ளி விவரத்தோட கொடுத்துடாதீங்க. டென்டேட்டிவாவே சொல்லுங்க. ஐ திங்க் ஐ எம் ரைட் இஃப் ஐ ரிமெம்பர். மகர ராசி நேயர்களே, அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டாம். எண்ணிய காரியங்கள் ஈடேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் கசப்பாத்தான் தெரிவாங்க. பங்காளிகளுடனான உறவு கொஞ்சம் கசந்து தான் போகும். குலதெய்வ வழிபாட்டு ஈடுபட முடியாத தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கூட்ட நெரிசல், எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகிறது, ஜாம் ஆகிறது. இந்த லாக்குன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. தேடுறது, சார் இதை காணோம் சார், அதை காணோம் சார், அதை காணோம் சார், இதை காணோம் சார். கும்பராசி நேர்லயே நம்ம மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாமே நிறைய காணாம போச்சு. அதெல்லாம் எப்படி தேடி நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ எதை தேடி நான் கண்டுபிடிக்கட்டும்னு கேட்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு, அரக்காசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னா நீங்க தேடிட்டு இருக்க விஷயம் உடனே கிடைக்கும். மறதிக்கு மாணிக்க விநாயகரை கூப்பிட்டீங்கன்னாலும் உடனே அந்த காணாமல் போன பொருள் உங்கள் கைகளில் தட்டுப்படும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம். டார்கெட்டு தான் நமக்கு எப்பவுமே. ஆமா சார் ஆமா சார், நம்மெல்லாம் ஏவுகணை மாதிரி சார், போனோம்னா அடிச்சோமா, வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள்னு இருக்கணும் அப்படின்னு. இந்த வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள்னு சொல்ல வேண்டிய விஷயம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு தான் ஒரு விதத்துல, தனுசுலேருந்து புறப்பட்ட அம்பு. என்ன சார் மீனராசிக்கு தனுசை பத்தி சொல்றீங்க? இல்ல, டார்கெட் ஓரியன்டா இருப்பீங்க. மனசுல நினைச்ச காரியத்தை முடிச்சே தருவீங்க. லாப நஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் திருப்திகரமா சொல்லும்படியான சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு, உறவு, நட்பு, சிநேகிதிகள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய அமைப்பு. கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல ஒரு ஆறுதலான விஷயம் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வர அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.